அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் மாசி மாதம் 18ஆம் தேதி 1/3/2024 வெள்ளிக்கிழமை தேய்பிறை சஷ்டி சுவாதி நட்சத்திரம் சுபமுகூர்த்தம் கூடிய நன்னாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் 3வது மாதமான மார்ச் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு பகவான், கன்னியா ராசியில் கேது, மகர ராசியில் சுக்கிரன் செவ்வாய், கும்பராசியில் சூரியன் சனி புதன், மீனராசியில் ராகு என இந்த மார்ச் மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த 2024ஆம் ஆண்டின் 3வது மாதமாக வருவது இந்த மார்ச் மாதம். இந்த மாதம் வசந்த காலத்தின் வருகையைப் போலவே மிகவும் அழகாகவும் வண்ணமயமாகவும் இருக்கின்றது. இந்த மார்ச் மாதத்திலிருந்து குளிர்காலம் குறையும், கோடை காலம் ஆரம்பமாகும். சூரியன் கும்பம் மற்றும் மீனராசியில் இந்த மாதம் பயணம் செய்வார். மேலும் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றுள்ள சனி பகவானுடன் சூரியன் மற்றும் புதன் பகவான் இணைந்து பயணம் செய்வார்கள். மேலும் மகர ராசியில் செவ்வாய் உச்சமடைந்து பயணிக்கின்றார். மேலும் இந்த மார்ச் மாதம் கிரகங்களின் மாற்றத்தை பார்த்தால் மார்ச் 2ஆம் தேதி புதன் மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். மார்ச் 8ஆம் தேதி சுக்கிரன் கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். மார்ச் 14ஆம் தேதி செவ்வாய் கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு இந்த மார்ச் மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசிநாதனாகவும் அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதம் வரை பிறந்த மேஷராசி அன்பர்களே, எதிலும் முதன்மையையும் மரியாதையையும் விரும்பும் மேஷராசி அன்பர்களே, செவ்வாயை ஆட்சி நாயனாக கொண்ட நீங்கள் சற்று முன்கோபம் கொண்டவர்கள். சூரியன் உங்கள் ராசியில் உச்சம் பெற்று இருக்கும். சூரியன் உச்சத்தில் இருக்கும் பொழுது, அதாவது சித்திரை மாதம் ஒரு குழந்தை பிறந்தால் அது நல்லதல்ல என்பார்கள். காரணம் உடல் உபாதைகள் ஏற்படும் என்பதற்காகத்தான். ஆனால் சூரியன் உச்சத்தில் இருக்கும் பொழுது அந்த குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை அறிவில் சிறந்து விளங்கும். உங்கள் ராசியில் சூரியன் உச்சம் பெறுவதால் பொதுவாக நீங்கள் சற்று அறிவார்ந்த பேச்சுகளைத்தான் பேசுவீர்கள். அதோடு செவ்வாய் உங்கள் ராசிக்கு அதிபதி. எனவே இந்த ராசியில் பிறந்த மேஷராசி அன்பர்களின் ஜாதகத்தில் செவ்வாய் சிறப்பான நிலையில் இருந்தால் அவர்கள் பெரும்பாலும் பாதுகாப்பு தொடர்பான வேலையில் இருப்பார்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மார்ச் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தற்போது சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான கும்பத்தில் உள்ளார். இது மிக சிறப்பான இடம். இங்கு அவர் உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை தர இருக்கின்றார். குறிப்பாக பொன்னையும் பொருளையும் தருவார். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். விருந்து விழா என சென்று வருவீர்கள். ஆனந்தம் இருக்கும். கடந்த காலம் பெண்களால் பல்வேறு இன்னலுக்கு ஆளாகி இருப்பீர்கள். ஆனால் அதே பெண்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். அவர்களால் நன்மை கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள். புதிய தொழில் தொடங்கலாம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். மேலும் தற்போது குரு பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார். இது சுமாரான நிலையே. ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் என்று ஜோதிடத்தில் ஒரு வாக்கு உண்டு. அதாவது ராமரின் ஜாதகத்தில் 1ஆம் இடத்தில் குரு இருக்கும் பொழுது வனவாசம் செல்ல நேரிட்டது என்று கூறுவார்கள். அந்த நிலை உங்களுக்கு வராது. காரணம், ராமரின் ஜாதகம் வேறு, உங்களுடைய கிரகநிலை வேறு. அவர் தெய்வ அவதாரம், நாம் மனிதர்கள். குரு பகவான் 1ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது கலகம் விரோதம் வரும் என்றும் மந்தநிலை ஏற்படும் என்றும் பொதுவாக கூறப்படுவது உண்டு. ஆனாலும் கவலைப்பட வேண்டாம். குரு பகவான் சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் அவரது அனைத்து பார்வைகளும் சிறப்பாக உள்ளது. குருவின் பார்வைக்கு கோடி நன்மை உண்டு. மேலும் அவர் அதிக நாட்கள் அங்கு இருக்க மாட்டார். அவர் 1/5/2024 அன்று பெயர்ச்சியாகி 2ஆம் இடமான ரிஷபராசிக்கு மாறிவிடுவார். மேலும் நிழல் கிரகமான ராகு தற்போது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான மீனத்தில் இருக்கின்றார். இது சுமாரான நிலைதான். அங்கு அவரால் நல்ல பலனை தர இயலாது. பொருள் விரயத்தையும் துரதேச பயணத்தையும் கொடுப்பார். 26/4/2025 அன்று அவர் இடம் மாறி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான கும்பத்திற்கு செல்வார். மேலும் கேது பகவான் 6ஆம் இடமான கன்னியா ராசியில் இருக்கின்றார். இது உகந்த இடம்.
அங்கு அவர் நல்ல பலனை தருவார். பின்தங்கிய நிலை மறையும். மேலும் பொன்னும் பொருளும் தாராளமாக கிடைக்கும். காரிய அனுகூலம் ஏற்படும். அவர் 26/4/2025 அன்று 5ஆம் இடமான சிம்மராசிக்கு வருகின்றார். மேற்கண்ட நிலையை பார்க்கும்போது சனி கேது நன்மை தருவார்கள். அதோடு குரு பகவானின் பார்வைகளும் சிறப்பாக அமைந்துள்ளன. எனவே இந்த மாதம் உற்சாகமாக இருப்பீர்கள். பணப்புழக்கம் சிறப்படையும். பொருளாதாரத்தில் ஒருபடி மேலோங்கலாம். தடைகள் அனைத்தும் விலகும். வாகன சுகம் கிடைக்கும். தேவைகள் பூர்த்தியாகும். உங்கள் மீதான அவப்பெயர் மறையும். செல்வாக்கு அதிகரிக்கும். வீட்டில் மகிழ்ச்சிக்கு எந்த குறையும் இருக்காது. உறவினர்களிடம் நல்ல நிலை ஏற்படும். புதிய உறவினர்களால் உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பதவி உயர்வு காண்பீர்கள். மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். எதிர்பாராத நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. முக்கிய கோரிக்கைகளை வைக்கலாம். மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் இருக்கும். வியாபாரிகளுக்கு எதிரிகளால் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் விலகும். இதனால் லாபம் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்கள் மத்தியில் நல்ல பெயர் கிடைக்கும். கணினி தொழில், பத்திரிகை, இரும்பு, அச்சு தொடர்பான தொழில்களும், தரகு, ஆன்மீகம் தொடர்பாக தொழில் செய்பவர்களும், பழைய பொருள்களை வாங்கி விற்பது போன்ற தொழில்களும் சிறந்து விளங்கும். தங்கம், வெள்ளி, வைர நகைகள் வியாபாரம் செய்பவர்கள் அதிக லாபத்தை பெறுவீர்கள். கலைஞர்களுக்கு சக கலைஞர்கள் மிகவும் ஆதரவாக இருப்பார்கள். புதிய ஒப்பந்தங்கள் பெற்று புகழ், பாராட்டு கிடைக்க பெறுவீர்கள். சிலர் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பதவி பொறுப்புகளை பெறுவீர்கள். நல்ல வசதியுடன் இருப்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வி வளம் பெருகும். ஆசிரியரிடம் நன்மதிப்பு கூடும். ஸ்காலர்ஷிப் போன்றவை கிடைக்கும். விவசாயிகளுக்கு பாசிப்பயிறு, நெல், எள், உளுந்து, கொள்ளு, துவரை, சோளம், மஞ்சள், கொண்டைக்கடலை நல்ல வருவாயை கொடுக்கும். கால்நடை செல்வம் பெருகும். ஆடு, கோழி, பசு, கால்நடை வகையில் எதிர்பார்த்த நல்ல பலனை அடையும் வாய்ப்பு உண்டு. வழக்கு விவகாரங்கள் சாதகமாக அமைய வாய்ப்பும் உண்டு.